ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், குட் மார்னிங். நம்ம பார்க்க போகிற டாபிக் கெப்பாசிட்டி டு கான்ட்ராக்ட், அதாவது ஒப்பந்தம் செய்து கொள்வதற்கு தகுதியுடையவர்கள் யார் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872 அந்த ஆக்டை என்ன பண்ணும் அப்படின்னா, இந்தந்த பர்சன்லாம் ஒப்பந்தம் செய்து கொள்ள தகுதியற்றவர்கள் அப்படின்னு சொல்லி லாவே என்ன செஞ்சுக்கிடும், ப்ரிசியூம்ஸ் பண்ணிக்கிடும். ப்ரிசியூம்னா துணிவு கொள்ளுதல், ஓகேவா? அப்போது இவங்கெல்லாம் ஒப்பந்தம் செய்துள்ள தகுதியற்றவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872 யாரெல்லாம் ஒப்பந்தம் செய்து கொள்ள தகுதி உடையவர்கள் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு மேஜர் பர்சன், செகண்ட் என்ன அப்படின்னா பர்சன் வித் சவுண்ட் மைண்ட், தேர்ட் என்ன அப்படின்னா பர்சன் நாட் டிஸ்குவாலிஃபைடு ஃப்ரம் எனி லா. அதாவது பார்த்திங்கன்னா மைனர் கான்ட்ராக்ட் போட முடியாதுங்க தான் மேஜர் கான்ட்ராக்ட் போட்டுக்கலாம். 18 வயசை யாரெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்களோ அவங்க கான்ட்ராக்ட் போட்டுக்கலாம் அப்படிங்காங்க. செகண்ட் சவுண்ட் மைண்ட், நல்லா திடமான மனநிலை உடையவர்கள் ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்ட் என்னென்னா சட்டத்தால் இவர் ஒப்பந்தம் செய்து கொள்ள தகுதியற்றவர் அப்படின்னு அறிவிக்கப்படாத நபர்கள் ஒப்பந்தம் செய்து கொள்ளலாம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872 செக்ஷன் 11 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எவரி பர்சன் காம்பிடென்ட் டு கான்ட்ராக்ட். ஓகே, அதாவது எல்லா நபர்களுமே என்ன செய்யலாம், ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்ள தகுதியுடையவர்கள் தான். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஹூ இஸ் அட் ஏஜ் ஆஃப் மெஜாரிட்டி, அதாவது அது மேஜராக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அக்கார்டிங் டு த லா டு விச் இஸ் சப்ஜெக்ட், அதாவது எந்த லாவால் ஒரு ஆள் மெஜாரிட்டின்னு சொல்லப்பட்டிருக்காங்களோ, இவங்கெல்லாம் மெஜாரிட்டின்னு சொல்லி லாவில் சொல்லப்பட்டிருந்தாங்க அப்படின்னா அந்த பர்சன் என்ன செய்யலாம், கான்ட்ராக்ட் மேக் பண்ணலாம். அடுத்து என்னென்னா பர்சன் சுட் பி சவுண்ட் மைண்ட், அவர் சவுண்ட் மைண்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டு நாட் டிஸ்குவாலிஃபை ஃப்ரம் எனி அதர் லா, எந்த லாவாலையும் அவர் டிஸ்குவாலிஃபைட் பர்சன், ஒப்பந்தம் செய்து கொள்ள தகுதியற்றவர் சொல்லப்பட்டிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் செக்ஷன் 11 சொல்கிறாங்க. ஓகேவா? சரி, அப்போ இதில் யாரெல்லாம் ஒப்பந்தம் செய்து கொள்ள தகுதியற்றவர்கள், இப்போ ஃபஸ்ட்டு மேஜர் அப்படின்னா, மேஜருக்கு கீழே இருக்கக்கூடியது யார், மைனர். அப்போ மைனர் ஒரு ஒப்பந்தத்தில் ஈடுபட முடியாது. செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, சவுண்ட் மைண்ட். சவுண்ட் மைண்ட் பர்சன், அதாவது திட மனநிலை கிளியராக இருந்துச்சு அப்படின்னா அவங்க ஒப்பந்தம் போடலாம். அப்படின்னா அவங்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது யாருன்னா அன்சவுண்ட் மைண்ட். ஸோ அவங்க ஒரு ஒப்பந்தம் போட முடியாது. தேர்ட் என்ன, சட்டத்தால், அதாவது நாட் டிஸ்குவாலிஃபை ஃப்ரம் எனி அதர் லா, அதாவது பார்த்திங்கன்னா சட்டத்தால் இவங்க ஒப்பந்தம் செய்துள்ள தகுதியற்றவர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கக்கூடாது. அப்படி சொல்லப்பட்டிருந்தாங்க அப்படின்னா அவங்க ஒப்பந்தம் செய்துள்ள தகுதியற்றவர்கள். சரியா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம மைனர் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு யாரை பார்க்கலாம் அப்படின்னா மைனர். இந்தியன் மெஜாரிட்டி ஆக்ட் 1875 அதில் மெஜாரிட்டி, அதாவது மேஜர் அப்படின்னா யாருன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க செக்ஷன் 3. அதாவது பார்த்திங்கன்னா 18 ஏஜை கம்ப்ளீட் பண்ணாதவங்க மைனர். யாரெல்லாம் 18 ஏஜ் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்களோ அவங்க தான் மேஜர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த 18 ஏஜ் கம்ப்ளீட் பண்ணவங்க எல்லாருமே என்ன செய்யலாம், ஒரு கான்ட்ராக்ட் மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சப்போஸ் ஒரு பர்சனுக்கு அவர் மைனராக இருக்கும்போது அவருடைய ப்ராப்பர்ட்டி மெயின்டைன் பண்ணுறதுக்காக கோர்ட்டில் ஏதாச்சும் ஒரு கார்டியன் அப்பாயின்ட் பண்ணப்பட்டிருந்தால், ஓகேவா, அதாவது பார்த்திங்கன்னா மைனராக இருக்கும்போதே ஒரு 17 வயசு 16 வயசுலேயே அந்த மைனரோட ப்ராப்பர்ட்டியாகவும் அவரையும் மெயின்டைன் பண்ணுறதுக்காக கோர்ட்டு மூலம் ஒரு பர்சன் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த பர்சனுக்கு எப்போ அவர் மேஜர் ஆகுதார் அப்படின்னா 21, ஓகேவா, 21 வரைக்கும் அவர் மைனராக தான் எடுத்துக்கிடப்படும். ஏன்னா அவர் கார்டியன் இருக்கிறதுனால, கோர்ட் கார்டியன் அப்பாயின்மெண்ட் இருக்கிறதுனால 21 ஏஜ் வரைக்கும் அவர் மைனராக தான் கால்குலேட் பண்ணி, எப்போ 21 கம்ப்ளீட் பண்ணுறாரோ அப்போ அவர் மேஜர் ஆகிடுறாரு. அதாவது 21 வயசு வரும்போது அவர் மேஜர், 21 வயசுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் மைனராக தான் எடுத்துக்கிடுவாங்க. ஆனால் மெஜாரிட்டி ஆக்ட்
இந்தியன் மெஜாரிட்டி ஆக்ட் 1875 அந்த ஆக்டில் செக்ஷன் 3ல் சொல்லியிருக்காங்க. மைனர் அப்படின்னா 18 வயசுக்கு கீழே உள்ளவங்க தான் மைனர், 18 வயசுக்கு மேலே உள்ளவங்க எல்லாருமே மேஜர். அப்போ மேஜர் இருக்கக்கூடிய பர்சன் வந்து ஒரு கான்ட்ராக்ட் வந்து கண்டிப்பாக போடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்டில் வந்து நீ வந்து மேஜராக இருந்தாலே போதும், ஓகேவா? அப்போது ஒரு பர்சன் வந்து ஒரு கான்ட்ராக்ட் மேக் பண்ணும்போது அவர் வந்து மேஜரா இல்லை மைனரா அப்படிங்கிறத கண்டிப்பாக செக் பண்ணிட்டு தான் போடணும். ஏன்னா மைனர் கான்ட்ராக்ட் வந்து வாய்ட் ஆயிரும், ஓகேவா? சரி, இப்போ இதோட ரூல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன்று வந்துச்சுன்னா வெதர் மைனர்ஸ் கான்ட்ராக்ட் இஸ் வாய்ட் ஆர் வாய்டபிள். அதாவது பார்த்தீங்கன்னா மைனரோட கான்ட்ராக்ட் வந்து வாய்டாகவும் இருக்கலாம், வாய்டபுளாகவும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதில் என்ன அப்படின்னா, இந்த இந்தியாவில் நிறைய ஹைகோர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மைனரோட கான்ட்ராக்ட் வந்து வாய்டு அப்படின்னு சொல்லி சில கோர்ட்டில் வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாங்க. சில கோர்ட்டில் என்ன சொல்கிறாங்க, வாய்டபுள்னு சொல்லி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போது எல்லா கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா சிமிலராக இல்லை, டிஃப்ரென்ஸாக தான் இருக்குது, ஓகேவா? அப்போது லிசன்மா வாய்டபுள்னா உங்களுக்கு என்ன தெரியுமில்ல? வாய்டுனா அந்த கான்ட்ராக்டை என்ஃபோர்ஸ் பண்ணவே முடியாது. வாய்டபுள் அப்படின்னா ஆப்ஷன் ஆஃப் த பார்ட்டி, ஓகேவா? பார்ட்டி நினச்சா அதை என்ஃபோர்ஸ் பண்ண முடியும், இல்லாட்ட என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது, அவங்களோட ஆப்ஷன் தான், ஓகேவா? ஸோ அப்போது மைனரோட கான்ட்ராக்ட் வந்து வாய்டபுளா அப்படிங்கிறது வந்து ரொம்ப நாளாக வந்து ஒரு கிரிட்டிசைஸில் இருந்துச்சு, அதாவது வந்து விவாதத்திலே இருந்துச்சு, ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1903 அப்போ வந்து ஒரு கேஸ் வருது. அந்த கேஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா மைனரோட கான்ட்ராக்ட் வந்து வாய்டு, அதாவது வாய்ட் ஹேப்பன் இன்ஷியோ, அதாவது பிகினிங் ஸ்டேஜ்லேருந்தே ஒரு மைனர் கான்ட்ராக்ட் வந்து வாய்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதோட லீகல் மெஷின் தான் வாய்ட் ஹேப்பன் இன்ஷியோ, ஓகேவா? அதாவது ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்தே அந்த ஒப்பந்தம் வந்து செல்லாது, இளவருடைய ஒப்பந்தம் வந்து தொடக்க நிலையிலேருந்தே அந்த ஒப்பந்தம் என்ன செய்யாது, செல்லாது அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. எந்த கேஸில் சொன்னாங்க அப்படின்னா தர்மதாஸ் கோஸ், அதாவது மொகரி பிபி வெர்சஸ் தர்மதாஸ் கோஸ், இந்த கேஸில் தான் சொல்கிறாங்க, ஓகேவா? மொகரி பிபி வெர்சஸ் தர்மதாஸ் கோஸ், இந்த கேஸில் தான் வந்து மைனர் கான்ட்ராக்ட் வந்து வாய்ட் ஹேப்பன் இன்ஷியோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, ஓகேவா? அதே மாதிரி நம்ம இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்டில் இது வரைக்கும் வந்து மைனர் கான்ட்ராக்ட் வந்து வாய்டா அல்லது வாய்டபுளா அப்படிங்கிறது வந்து எங்கேயுமே மென்ஷன் பண்ணல, ஓகேவா? இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872 வந்து இது மைனர் கான்ட்ராக்ட் வந்து வாய்டு அல்லது வாய்டபுள் அப்படின்னு சொல்லி எங்கேயும் மென்ஷன் பண்ணல. இந்த 1903 வந்த மொகரி பிபி வெர்சஸ் தர்மதாஸ் கோஸ் இந்த கேஸில் தான் முடிவுன்றாங்க. மைனர் கான்ட்ராக்ட் வந்து வாய்ட் ஹேப்பன் இன்ஷியோ, அதாவது தொடக்க நிலையிலேருந்து இந்த கான்ட்ராக்ட் வந்து வாய்ட் ஆயிரும், இல்லா நிலை ஒப்பந்தம் ஆயிரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, ஓகேவா? வாய்டு கான்ட்ராக்ட் அப்படின்னா இல்லா நிலை ஒப்பந்தம். சரி, இந்த கேஸில் வந்து பார்க்கலாம். மொகரி பிபி வெர்சஸ் தர்மதாஸ் கோஸ், இந்த கேஸோட ஃபேக்ட் என்ன அப்படின்னா, ஏங்கிற ஒரு பர்சன் வந்து மைனர், ஓகேவா? எம்ங்கிற ஒரு பர்சன் வந்து மேஜர். அப்போ ஏங்கிற ஒரு பர்சன் என்ன செய்கிறாரு, அப்போ நான் யார்கிட்டயாச்சும் நம்ம வந்து கடன் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராமிஸ் நோட்னா கடன் உறுதி பத்திரம், ப்ரோ நோட் சொல்லல, ப்ரோ நோட் எழுதுறாரு ஒரு 20,000 ரூபாய்க்கு. யாருக்கு? எம்ங்கிற ஒரு பர்சன்கிட்ட எனக்கு வந்து 20,000 ரூபா கடன் கொடுங்கன்னு சொல்லி ஒரு ப்ராமிஸ் நோட் வந்து எழுதுறாரு. எழுதி நான் வந்து என்னுடைய ஏஜ் வந்து நான் வந்து மைனர் இல்லை அப்படின்னு சொல்லி, நான் வந்து மைனர் கிடையாது, நான் வந்து மேஜர் அப்படின்னு சொல்லி அவரோட வயசை வந்து கூடுதலாக சொல்லி என்ன செய்கிறாரு, ஒரு ப்ராமிஸ் நோட் எழுதி கொடுக்குறாரு. அப்படி கொடுத்ததுக்கப்புறம் அவர் வந்து அந்த பைசா வந்து அவர் கொடுத்துருந்தாரு. கொடுத்ததில் ஒரு 8,000 ரூபா வந்து என்ன செஞ்சிட்டாரு, ரிட்டர்ன் கொடுத்துட்டாரு. கடனில் 8,000 ரூபா ரிட்டர்ன் கொடுத்தாரு. மீதி 12,000 ரூபா என்ன செய்யல, அந்த மைனர் வந்து அவர் கொடுக்கல. ஸோ இவர் என்ன செய்கிறாரு, அந்த எம்முங்கிறவர் வந்து மைனர் மேலே வந்து சூட் ஃபைல் பண்ணுறார். இந்த மாதிரி இவர் வந்து காசு எனக்கு வந்து 20,000 ரூபா வாங்கினாரு, இப்போ கொடுக்க மாட்டாங்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ கோர்ட் என்ன செய்கிறாங்க, மைனர் கான்ட்ராக்ட் வந்து செல்லாது, நீ மைனரோட ஒப்பந்தமே போடக்கூடாது, நீ ஆனால் ஒரு கான்ட்ராக்ட் போட்டிருக்க,
மைனர் கான்ட்ராக்டே செல்லாத போது அவர் எழுதி கொடுத்த ப்ராமிஸ் நோட்டும் செல்லாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? ஏன்னா மைனர் கான்ட்ராக்ட் வந்து வாய்ட் அப் இன் இன்ஷியோ அப்படிங்கிறது வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் கொண்டு வராங்க. அப்போ இவர் என்ன சொல்கிறாரு, செக்ஷன் 65ல் வந்து அவர் அந்த பெனிஃபிட் அடைஞ்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி அதை எனக்கு வாங்கித்தாங்க அப்படிங்கிற மாதிரி மொகரி பிபி சொல்கிறாரு. செக்ஷன் 65 வந்து இது வந்து அப்ளிகபிள் ஆகாது அப்படிங்கிற மாதிரி இதில் சொல்லியிருந்தாங்க. ஓகேவா? இது வந்து வாய்டு கான்ட்ராக்ட் அப்படின்னு தான் கோர்ட்டு சொல்லுது. ஏன் வந்து வாய்டு கான்ட்ராக்ட் சொல்கிறாங்க அப்படின்னா, மைனர் அதாவது 18 வயசை வந்து அடையாதவங்க வந்து அவங்க வந்து ஒரு கான்ட்ராக்ட் போடுறோம் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கக்கூடிய கெப்பாசிட்டி இல்லை அப்படின்னு சொல்லி இருக்கிறதுனால இவரோட கான்ட்ராக்ட் வந்து வாய்டு, இது வந்து நீங்கள் வந்து என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி இந்த கேஸை என்ன செஞ்சுறாங்க, டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. அந்த பைசா வந்து உங்களுக்கு அவர்கிட்ட வந்து கேட்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஓகேவா? அப்போ அவர் வந்து ஏமாற்றிட்டாரு, ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொன்னாலும், ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்டே இருந்தாலும் இது வந்து இங்கே வந்து அப்ளிகபிள் ஆகாது அப்படின்னு சொல்லி இந்த மொகரி பிபி வெர்சஸ் தர்மதாஸ் கோர்ஸில் வந்து சொல்லியிருந்தாங்க. ஓகேவா? இந்த கேஸில் ஏதாச்சும் கிளாரிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா மறுபடியும் கேளுங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ராஜா ராணி வெர்சஸ் பிரேம் அதீப். இந்த கேஸில் என்ன அப்படின்னா ஒரு மைனர் என்ன செய்கிறாரு அப்படின்னா ஒரு ஷூட்டிங், அதாவது ஒரு படத்தில் நடிக்கிறதுக்காக வந்து ஒரு பீங்கிற ஒரு பர்சன்ட் வந்து சான்ஸ் கேட்குறாரு. அவரும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ இதுக்கு வந்து இவனோட அப்பா வந்து அந்த மைனோட அப்பா வந்து சைன் போட்டார். இவரும் ஓகே நடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆனால் இவர் வந்து அந்த சொன்ன மாதிரி நடிக்கிறதுக்கு கூப்பிடவே இல்லை. அப்போ இந்த மைனர் வந்து சூட் ஃபைல் பண்ணுறாரு. அவர் சூட் ஃபைல் பண்ணும்போது இந்த மாதிரி அவர் நடிக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் வந்து என்னை கூப்பிடல, கான்ட்ராக்ட் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது கோர்ட் வந்து மைனர் கான்ட்ராக்ட் வந்து வாய்டு, நீ வந்து மைனர் வந்து யாரோட கான்ட்ராக்ட் போட்டாலும் அது வாய்டு தான், நீ வந்து என்சிஎம்ல என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேஸ் என்ன செஞ்சாங்க, டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. இல்லை நான் வந்து என்னுடைய கார்டியன் வச்சு தான் போட்டேன் அப்படின்னாலும், கார்டியனை வச்சு போட்டாலும் மைனர் கான்ட்ராக்ட் வந்து வாய்டு தான், மைனரோட நேமில் தான் கான்ட்ராக்ட் வந்து மேக் பண்ணப்பட்டிருக்குது. ஓகேவா? இதே கார்டியனோட நேமில் அந்த கான்ட்ராக்ட் மேக் பண்ணப்பட்டிருந்தால் அது வந்து வேலிட் ஆகும். இது வந்து மைனரோட நேமில் வந்து மேக் பண்ணப்பட்டதுனால இது வந்து வாய்டு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஓகேவா? அப்போ ஒரு கான்ட்ராக்டுக்கு வந்து கண்டிப்பாக அவர் வந்து மேஜராக இருக்கணுங்கிறது தான் சொல்கிறாங்க. ரெண்டாவது அப்படின்னா மைனர் கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது வாய்டு ஆபின்சி, அதாவது இது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ், இந்த பிகினிங் ஸ்டேஜ்லேருந்தே இது வந்து வாய்ட் ஆயிடுது அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. அதனால தான் ஒரு கான்ட்ராக்ட் வந்து வாய்ட் ஆர் வாய்டபிளாக இருக்கலாம் மைனர் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஆனால் வாய்டு அப்படிங்கிறது வந்து தர்மதாஸ் கோர்ஸ் வெர்சஸ் மொகரி பிபி வெர்சஸ் தர்மதாஸ் கோர்ஸ், இந்த கேஸில் வந்து வாய்டு அப் இன் இன்ஷியோ அப்படிங்கிற இதே கொண்டு வராங்க. ஓகேவா? அடுத்து வரக்கூடிய எல்லா கேஸ்லையுமே இந்த ரூலை தான் வந்து என்ன செஞ்சுட்டாங்க, ஃபாலோ பண்ணிட்டாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தர்மதாஸ் கேஸ் வரதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மைனர் வந்து போடக்கூடிய கான்ட்ராக்ட் வந்து வாய்டபிளா அப்படிங்கிறது வந்து ஒரு டிஃப்ரென்ஸாக தான் இருந்துச்சு. ஒவ்வொரு கோர்ட்டும் ஒரு மாதிரி வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க. இந்த 1903 வந்த இந்த கோர்ட் வந்து ப்ரீவி கவுன்சில் கோர்ட்டு, அவங்க தான் வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாங்க தர்மதாஸ் கேஸ்க்கு வந்து. ஓகேவா? ப்ரீ கவுன்சில் கோர்ட்டு தான் வாய்டு அப் இன் இன்ஷியோ அப்படின்னு சொல்லி ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க மொகரி பிபி வெர்சஸ் தர்மதாஸ் கோர்ஸ் இந்த கேஸ்க்கு. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா மைனர்ஸ் வந்து ஒரு கான்ட்ராக்ட் போடணும் அப்படின்னா அவங்களோட மைனர் சார்பாக அவங்களோட பேரண்ட்ஸோ அல்லது கார்டியனோ என்ன செஞ்சுக்கலாம், ஒரு கான்ட்ராக்ட் வந்து மேக் பண்ணிக்கலாம். அதாவது மைனர் டைரெக்டாக ஒரு கான்ட்ராக்ட் மேக் பண்ண முடியாது. அதே மாதிரி மைனரோட பெனிஃபிட்ஸ்க்காக அவங்களோட பேரண்ட்ஸ் என்ன செஞ்சுக்கலாம், கான்ட்ராக்ட் வந்து போட்டுக்கிடலாம். அதே மாதிரி அவங்க கார்டியன் அப்படிங்கும்போது அவர் கார்டியனாக இருந்தாங்க அப்படின்னா அவர் 21 ஏஜ் வரைக்கும் வந்து ஒரு மைனராக தான் கால்குலேட் பண்ணுவாங்க. ஓகேவா? அடுத்து என்ன அப்படின்னா மைனர் வந்து ஏஜெண்டாக இருக்கலாம். மைனர் வந்து ஒரு ஏஜெண்டாக இருக்கலாமான்னா இருக்கலாம். ஓகேவா? ஆனால்
இவன் ஏஜென்ட் பிரின்சிபல் ரிலேஷன்ஷிப்பில் பிரின்சிபல் சொன்ன வேலையை தவிர்த்து ஏஜென்ட் வந்து வேறு ஏதாச்சும் ஒரு வேலையை செஞ்சு அதனால் ஏதாச்சும் மிஸ்டேக் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஏஜென்ட் தான் ரெஸ்பான்சிபிள் ஆவார். ஓகே, பிரின்சிபல் வந்து ரெஸ்பான்சிபிள் தான் ஆக மாட்டார். டாட்ஸில் படிச்சிருப்பீங்க. ஓகேவா? அதே மாதிரி ஆனால் இப்போ வந்து இவர் வந்து ஏஜெண்டாக இருக்கும்போது ஏதாச்சும் வந்து ரெஸ்பான்ஸ் ஆச்சு, மைனர் வந்து அதுக்கு வந்து ரெஸ்பான்சிபிள் ஆவாரா அப்படின்னா மைனர் ஆக மாட்டார், அந்த பிரின்சிபல் தான் ஆவார். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா மைனர்ஸ் வந்து பார்ட்னராக இருக்கலாம். பார்ட்னராக சொல்ல ஆல்ரெடி பார்ட்னர்ஷிப் ஃபேமில் வந்து பார்ட்னராக இருக்கலாம். ஆனால் அதில் வரக்கூடிய பெனிஃபிட்டுக்காக மட்டும்தான் அவர் வந்து பார்ட்னராக இருக்கலாம். அதே மாதிரி வந்து அவர் வந்து ஒரு மைனர்ஸ் வந்து ஒரு கம்பெனியில் வந்து அப்ரெண்டிஸாக இருக்கலாம். அப்ரெண்டிஸாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து அவரோட கார்டியனோட ஒப்புதல், அதாவது கார்டியனோட சிக்னேச்சரோட தான் அவர் வந்து ஒரு அப்ரெண்டிஸாக வந்து இருந்துக்கலாம். ஓகேவா? அதுக்கடுத்து ஒரு மைனரை வந்து இன்சால்வனோட அறிவிக்க முடியுமா? அதாவது வந்து பார்த்திங்கன்னா நொடிப்பு நிலை அடைந்தவர் அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படின்னா முடியாது. ஏன் அப்படின்னா ஒரு கான்ட்ராக்ட் போட்டால் தான் அவர் வந்து ஒரு நொடிப்பு நிலை அடைந்தவர்னே சொல்ல முடியும். இவர் வந்து கான்ட்ராக்ட் போடுறதுக்கே தகுதியே கிடையாது மைனர். அப்படிங்கும்போது இவர் வந்து ஒரு நொடிந்தவர் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. அதாவது வந்து நொடிந்தவர் நம்ம எப்படி சொல்லுவோம்? அதாவது அவர் வந்து எந்த ப்ராப்பர்ட்டியுமே இல்லை, அதாவது மஞ்சள் நோட்டீஸ் எல்லோ நோட்டீஸ் கொடுத்துட்டாங்கன்னா அவங்ககிட்ட ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு மைனரை அறிவிக்க முடியுமா அப்படின்னா அறிவிக்க முடியாது. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து சவுண்ட் மைண்ட், அன்சவுண்ட் மைண்ட் பர்சன். ஓகேவா? அன்சவுண்ட் மைண்ட் பர்சன் அப்படின்னா இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872 செக்ஷன் 12 வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ அன்சவுண்ட் பர்சன் அப்படின்னா என்னென்னா, அதாவது புத்தி சுவாதனமுடையவர்கள் அல்லது பித்தர்கள், பைத்தியக்காரர்கள் அப்படின்னு சொல்லலாம். இவங்கெல்லாம் ஒரு கான்ட்ராக்ட் போட முடியுமா அப்படின்னா ஒரு கான்ட்ராக்ட் வந்து கண்டிப்பாக போட முடியாது. ஆனால் இவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த அன்சவுண்ட் மைண்டாக இருக்கும்போது சம்டைம்ஸ் வந்து சவுண்ட் பர்சனாக மாறுவாங்க. நார்மல் நிலைக்கு வந்து திரும்பும்போது அந்த நார்மல் நிலையில் இருக்கும்போது அவங்க வந்து ஒரு கான்ட்ராக்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம், போடலாம். ஓகேவா? அன்சவுண்ட் பர்சன் இது செக்ஷன் 12 வந்து சொல்கிறாங்க. ஓகே, அவங்க வந்து நார்மலாக இருக்கும்போது ஓகேவா அப்போது வந்து என்ன செஞ்சுக்கலாம், ஒரு கான்ட்ராக்ட் வந்து மேக் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி இந்தியன் லாவுக்கும் இங்கிலீஷ் லாவுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, அன்சவுண்ட் பர்சனை பொறுத்தளவு இந்தியன் லாவில் அன்சவுண்ட் பர்சன் வந்து ஒரு கான்ட்ராக்ட் வந்து போட முடியாது. அவர் எப்போ வந்து நார்மலாக இருக்காரோ அந்த டைமில் மட்டும்தான் ஒரு கான்ட்ராக்ட் வந்து அவரால் போட முடியும் அப்படின்னு சொல்லி செக்ஷன் 12 வந்து சொல்கிறாங்க. ஆனால் இங்கிலீஷில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அன்சவுண்ட் பர்சன் வந்து ஒரு கான்ட்ராக்ட் போட்டுக்கலாம், அவர் வந்து அந்த கான்ட்ராக்ட் தேவைன்னா எடுத்துக்கலாம், இல்லாட்டா அது வாய்டபுள் கான்ட்ராக்டாக அறிவிச்சிக்கலாம். நான் வந்து அன்சவுண்டாக இருக்கும்போது இந்த கான்ட்ராக்ட் போட்டது, அதனால வந்து இதை நான் வாய்டபுளாக அறிவிச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அவரோட ஆப்ஷனில் வந்து வச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ட்ரிங்கிங் பர்சனும் அப்படி தான். நம்ம இந்தியாவில் அப்படி பார்த்தோன்னா அவர் வந்து அதாவது எப்போ ட்ரிங்க் பண்ணியிருக்காரோ அப்போ வந்து ஒரு கான்ட்ராக்ட் வந்து மேக் பண்ண முடியாது. ஏன்னா அந்த டைமில் அவரால் என்ன நடக்குது அப்படிங்கக்கூடிய புரிந்துள்ளக்கூடிய நிலைமையில் வந்து அவர் இருக்க மாட்டார். ஆனால் மற்ற டைம் நார்மலாக இருக்கக்கூடிய டைமில் வந்து அவர் ஒரு கான்ட்ராக்ட் மேக் பண்ண முடியுமா அப்படின்னா மேக் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா மேரீடு உமனை பொறுத்தளவு என்ன அப்படின்னா அவங்க வந்து ஒரு கான்ட்ராக்ட் மேக் பண்ணிக்கலாம். பட் என்ன அப்படின்னா அவங்க சில கான்ட்ராக்ட் போட்டு அந்த இடத்துல ரெஸ்பான்சிபிள் அவங்களோட ஹஸ்பண்டை ஆக்க முடியுமா அப்படின்னா எல்லா இதுக்கும் ஆக்க முடியாது. சப்போஸ் அவங்களோட அடிப்படை தேவைக்காக வந்து ஒரு மேரிட் உமன் வந்து அவங்களோட அத்தியாவசியத்துக்காக ஒரு கான்ட்ராக்ட் போட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல அந்த கான்ட்ராக்ட் மூலம் ஏதாச்சும் ஒரு ஆப்போசிட் பார்ட்டிக்கு ஏதாச்சும் நஷ்டம் ஏற்படுது அப்படின்னா அந்த இடத்துல அவங்களோட ஹஸ்பண்ட் என்ன செய்யலாம், லைபிள் ஆக்கலாம். மற்றபடி மேரிட் உமன் போடக்கூடிய கான்ட்ராக்ட்க்கு வந்து அவங்களோட ஹஸ்பண்டை வந்து லைபிள் ஆக்க முடியாது, அந்த மேரிட் உமன் மட்டும்தான் லைபிள் ஆவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபாரின் சாவரின், அதுக்கப்புறம் டிப்ளமேட்டிக் ஏஜென்சி, இவங்கெல்லாம் வந்து இவங்க மேலாம் வந்து நம்ம சாதாரணமாக வந்து கேஸ் வந்து போட முடியாது. ஓகேவா? இப்போ வந்து ஒரு தூதரகத்தில் இருக்கக்கூடிய பர்சன் கூட நம்ம கான்ட்ராக்டும் போட முடியாது. அப்படியே கான்ட்ராக்ட் போட்டாலும் அவங்க மேலே என்ன செய்ய முடியாது, சூட் வந்து ஃபைல் பண்ண முடியாது. அவங்க மேலே ஒரு கேஸ் போடணும் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட், அதாவது பிரசிடென்ட் இருந்து தான் நம்ம என்ன செய்யணும், பெர்மிஷன் வாங்கினா மட்டும்தான் போட முடியாது, தவிர்த்து மற்ற டைமில் அவங்க மேலே போட முடியாது. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஏலியன் எனிமி அப்படின்னா என்ன அப்படின்னா
நம்ம நாட்டோட பகை நாட்டவர். ஓகேவா, நம்ம ஒரு கான்ட்ராக்ட் போட்டிருக்கோம் அப்படின்னா அந்த நாடு நம்ம பகை நாட்டராக இருந்துச்சு, அந்த கான்ட்ராக்ட் வந்து வாய்ட் ஆயிரும். ஓகேவா, அதே மாதிரி அந்த நாடு வந்து நம்ம பகை நாட்டர் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு கான்ட்ராக்ட் போட்டிருக்கோம், அது என்ஃபோர்ஸ் பண்ணதுக்கு முன்னாடி, அதாவது வந்து கான்ட்ராக்ட் ஃபினிஷ் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம 2 பேருக்கும் சண்டை வந்துருச்சு அப்படின்னா அந்த கான்ட்ராக்ட் வந்து வாய்ட் ஆயிரும். அப்படிலாம் அந்த கான்ட்ராக்ட் வந்து ஸ்டாப் ஆயிரும். மறுபடியும் என்ன செஞ்சுக்கலாம், சப்போஸ் அந்த ஃபைட் முடிஞ்சதுக்கப்புறம் கூட அந்த கான்ட்ராக்ட் வந்து கண்டினியூ பண்ணணும்னா பண்ணிக்கலாம். அது ஏலியன் கண்ட்ரி அறிவிக்கப்படாத வரைக்கும், ஏலியன் கண்ட்ரி அது வந்து எனிமி அப்படின்னு சொல்லி நம்ம அறிவிக்கப்பட்டுட்டோம் அப்படின்னா அவங்களோட போடக்கூடிய கான்ட்ராக்ட் எல்லாமே வாய்ட் ஆயிரும். அடுத்து என்ன அப்படின்னா லாஸ்ட் வந்து பர்சன் நாட் டிஸ்குவாலிஃபைட் பை எனி லா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு சட்டம், ஓகேவா, இந்த பர்சன் வந்து கான்ட்ராக்ட் போடுறதுக்கு தகுதி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அந்த பர்சன் கூட என்ன செய்ய முடியாது, அக்ரிமெண்ட் வந்து போட முடியாது. இப்போ அதான் சொல்லிட்டோம், ஒரு பர்சனுக்கு வந்து மஞ்சள் நோட்டீஸ் கொடுத்து இவர் வந்து கான்ட்ராக்ட் போட தகுதி கிடையாது, இவர் எந்த சொத்தும் கிடையாது அப்படிங்கிற பட்சத்தை அவரோட ஒரு அக்ரிமெண்ட் போட முடியுமானா போட முடியாது. அதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா குற்றவாளிகள், ஓகேவா, குற்றவாளிகள் கூடயும் வந்து ஒரு அக்ரிமெண்ட் வந்து போட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா அவங்க தண்டனை கைதிகளோட இருக்கும்போது அவங்களோட ஒரு கான்ட்ராக்ட் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து அஃபென்ஸாக இருக்கும். அதே மாதிரி அவர் வந்து ஒரு குற்றம் நிரூபிக்கப்பட்டு விடுதலைக்கு அப்புறம் என்ன அவர் வந்து அதாவது அது எப்படி பார்டனிங் பவர், மன்னிப்பு அளிக்கும் அதிகாரத்தின் கீழேயோ அல்லது நன்னடத்தின் பேரில் அவர் வந்து விடுவிக்கப்பட்டுட்டார் அப்படின்னா அதுக்கப்புறம் அவரோட ஒரு கான்ட்ராக்ட் போடலாமான்னா கான்ட்ராக்ட் வந்து போட்டுக்கலாம். இதுதான் வந்து கெப்பாசிட்டி டு கான்ட்ராக்ட்டு. இது முழுக்க வந்து பார்த்திங்கன்னா மைனரை பேஸ் பண்ணி தான் வருது. மைனருக்கு எல்லாமே வந்து மைனருக்கு ஃபேவராக தான் வரும். நம்ம இப்போ வந்து கேஸ் லாஸ் தான் பார்த்தோம், எல்லாமே வந்து பாருங்கள் சிம்லராக தான் இருந்துச்சு. ஓகேவா, எல்லா கேஸ்லாம் கடன் வாங்கியிருக்கான், ஏமாற்றிருக்கான், ப்ராமிசரி எழுதி கொடுத்துருக்கான், அது கொடுக்கல, பொருள் வாங்கியிருக்கான். ஸோ எல்லாமே சிம்லராக தான் இருக்கும். ஓகேவா, இந்த இடத்துல எங்கே வந்து நெசசிட்டிஸில் மட்டும்தான் கொஞ்சம் வந்து ஆப்போசிட் பர்சனுக்கு வந்து ஃபேவராக இருக்க தவிர மற்ற எங்கேயுமே ஃபேவராக இல்லை. ஓகேவா, ட்ரிங்கிங் பர்சன், மேரிட் உமன் இதெல்லாம் வந்து நம்ம லைட்டாக எழுதினா போதும். ஓகேவா, இதெல்லாம் சும்மா லைட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணால் போதும். மற்றபடி நீங்கள் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடியது வந்து மைனர்ஸ் தான்.